கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. அன்பானவர்களே, 2025 என்டர் ஆகிறோம். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, என்ன வார்த்தையை கொடுக்க போறாரு, வாட் இஸ் த ப்ராமிசிங் வேர்ட், இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் என்னுடைய சபையில் இந்த ஆண்டில் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை a year of shining, a year of shining. இந்த வார்த்தையை நான் தியானித்தேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். a year of shining. இந்த ஆண்டு நான் ஒளி வீசும் ஆண்டாய் பார்க்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Arise and shine, for your light has come, and the glory of the Lord rises upon you. ரெண்டு காரியம். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Your light has come, glory of the Lord rises upon you. A year of shining. ஒளி வீசும் ஆண்டாக இந்த ஆண்டை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம்தான், எழும்பி பிரகாசி, என்னுடைய ஒளி, என்னுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது என்று சொல்லி. அன்பானவர்களே, ஒளி வரும் பொழுது இருள் அகன்று போகும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். When light enters, the darkness will vanish. அப்போ இந்த இருள் என்பது எதை குறிக்கிறது என்றால், அன்பானவர்களே, இருள் என்பது நம்முடைய பாவத்தை, நம்முடைய பொருளாதார நெருக்கத்தை, நம்முடைய அடிமைத்தனத்தை, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகளை குறிக்கிறது. நம்முடைய சரீர பலவீனத்தை குறிக்கிறது. இருள் என்பது பாவத்தையும், நம்முடைய பலவீனத்தையும், பிரச்சனைகளையும், வேதனைகளையும், அடிமைத்தனத்தையும் குறிக்கிறது. ஒளியான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது இவைகள் எல்லாம் அகன்று போகும். All these darknesses will vanish. ஒளி வரும் பொழுது இருள் விலகும். அப்போ இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை ஆண்டவர் விளக்க விரும்புகிறார். அவர் விலக்கி உன்னை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார், பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு இந்த கடந்த நாட்கள்ல உங்களுடைய அடிமைத்தனத்தின் நிமித்தமாய், உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற முடியாதபடி இருந்த காரியங்கள் விலகும். காரணம் ஒளி. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான ஒளி உங்களுடைய வாழ்க்கையில வீசும் பொழுது குறைவான காரியங்கள் விலகும். அப்போ ஒளி உங்க வாழ்க்கையில வீசும் பொழுது நடக்கக்கூடிய ரெண்டு காரியங்கள், ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ரெண்டு காரியத்தை உங்க முன் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், a channel of blessing. உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருப்பீங்க. ஏன் தெரியுமா? ஒளிக்குள்ள ஜனங்கள் வரும் பொழுது இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை பார்ப்பார்கள்.
அப்போ ஒளி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்ககிட்ட வரவங்க வெளிச்சத்தை பெற்று செல்வாங்க. That is what the channel of blessing. அப்போ அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள். அதுல நான் 2 வசனத்துல சுருக்கமா நான் வாசிக்கிறேன். 16வது வசனம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இப்படிதான் ஆரம்பிக்குது. நீங்க செய்ய வேண்டிய காரியம், வாட் யூ ஹாவ் டு டூ. முதல் காரியம், உண்மையை பேசுங்கள். சத்தியத்துக்கு சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள். இருதயத்தில் தீங்கு நினையாதிருங்கள். பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். உண்மையை பேசுங்க, பொய் சொல்லாதீங்க. சத்தியத்திற்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்துங்க. அதன் மூலமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? தருவீங்க. 23ஆம் வசனம் சொல்லுது, we were called to share the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதாங்க ஒளி. இன்னைக்கு உங்ககிட்ட என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது, நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொடுங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை காண்பீங்க. குருடர்கள் பார்வை அடைந்தனர், சப்பானிகள் முடவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் செய்த அற்புதத்தை காண்பீங்க. கானாவூர் கல்யாணத்துல குறைவை நிறைவாக மாற்றி முந்தினவைகளை காட்டிலும் ருசிகரமான திராட்சை ரசத்தை கொடுத்தாரு, அதை காட்டுங்க. அதன் மூலமாய் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதன் மூலமே அந்த ஒளியை பார்ப்பார்கள். You will be a channel of blessing. You will be a channel of blessing. இரண்டாவது காரியம், ரெஸ்டோரேஷன். ஒளி உங்களுக்குள் வரும் பொழுது மற்றவர்களை ரெஸ்டோர் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நகோமியுடைய வாழ்க்கையும் ரூத்துடைய வாழ்க்கையும் நமக்கு தெரியும். இளம் வயதிலே விதவியாக்கப்பட்டவள் ரூத். தன்னுடைய குடும்பத்தோடு செல்லாமல் தன்னுடைய மாமியாராகிய நகோமியோடு செல்வதை நாம் பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க 16ஆம் வசனத்துல, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். நீங்க போற இடத்துக்கு நான் வரேன். I will follow you. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை பின்பற்ற போறாங்க? நம்மளை என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை பின்பற்ற போறாங்க. ஒளி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கையை மறுசீரமைத்து தர முடியும். You can restore the life of other people who are in darkness. அருமையானவர்களே, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான வேதனைகள், போராட்டத்தோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேதனைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்ததன் நோக்கம், உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறதன் நோக்கம், அந்த இருளில் உள்ள ஜனத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, அந்த இருளில் உள்ள ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர. ரூத்துடைய வாழ்க்கையில ரூத் நகோமியை பின்பற்றினார். நகோமி ஆண்டவரை வணங்குகிறவளாய் காணப்பட்டார். அந்த ரூத்
உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அறிக்கையிட்டார். Your God is my God. Your God is my God. ஆண்டவர் ரூத்துடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணாருங்க. God restored Ruth's life through Naomi. ரெண்டாவது மருமகளை பற்றி வேதத்தில் ரொம்ப போடலை. ஏன்னா ரெண்டாவது மருமகள் தன்னுடைய மாமியாரோடு போகலை. ரூத் மட்டும்தான் நகோமியோட வந்தாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருளை தேவன் வெளிச்சத்தை கொண்டு வரார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியின் மூலமாய் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். A year of shining. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலே என்ன நடக்க போகுது, பலரும் பல காரியங்களை சொல்லுவாங்க. பிரச்சனைகள், வேதனைகள், பஞ்சங்கள் இதெல்லாம் வரப்போகுது. ஏன்னா கடைசி காலம், ஆப்வியஸ்லி இதெல்லாம் வரப்போகுது. ஆனால் இவைகள் மத்தியில் தேவன் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ரைஸ் அண்ட் ஷைன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆண்டவருடைய ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது you will be a channel of blessing to many people, and you will be a person to restore people who are in darkness. கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை கொண்டு மேன்மையான காரியத்தை செய்ய உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் மகிமையாய் உங்கள் மூலமாய் கிரியை செய்வாராக. God bless you and have a blessed year. Amen.